ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ஒரு சிக்கன் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு பேர் சிக்கன் சூப். ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. அதில் ஆளுக்கு ஒரு வேடம். அதில் சிலர் நல்லவர்களாக வாழ்கிறார்கள், பலர் நல்லவர்களைப் போல நடிக்கிறார்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த சிக்கன் சூப்பு ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ இதில் நான் 4 பீஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இதில் சேர்த்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 3 பட்டை, அப்புறம் 1 டீஸ்பூன் முழு மெழுகு, 1 டீஸ்பூன் முழு கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் உப்பு. நான் இதில் 2 லிட்டர் தண்ணி இது 20 மினிட்ஸ் கொதிச்சோடனே அப்புறம் நான் விட்டேன். இப்போது இந்த சிக்கன் வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டோம் சிக்கனை. இப்போது இந்த சிக்கன் வேக வச்சாலும் அந்த தண்ணியை வடிகட்டிக்கலாம். இதில் நம்ம முழு மெழுகு, முழு கொத்தமல்லிலாம் போட்டோம். அதனால் நம்ம இப்படி இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது நான் இதில் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வணங்கிடுச்சு. இதில் நான் 4 பல்லு பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு இதோட நம்ம செலரி ஸ்டிக்கு சேர்த்துருக்கோம். அதை இதில் போட்டுக்கலாம். அந்த இலை இல்லை, ஒன்லி அதோட தண்டை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு இது கிடைக்கலன்னா இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இது ஸ்ப்ரிங் ஆனியனோட அடிப்பகுதி க்ரீனிஷாக இருக்கும்ல, அதாவது ஒயிட்டாக இருக்கும். அந்த பகுதியை மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். க்ரீனிஷை சூப் முடிஞ்சோடனே மேலே போடுறதுக்கு வச்சுக்கலாம். இது ஒன்லி ஸ்ப்ரிங் ஆனியனோட அடிப்பகுதி ஒயிட்டாக இருக்கிறது. இப்போ இதோட கேரட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே 100 கிராம் எடுத்துருக்கேன். இதோட பீன்ஸும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ ஜுக்கினி சேர்க்குறேன். இந்த ஜுக்கினி இந்த ஊரில் பூசாக்காய்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் இந்த பூசாக்காய் கிடைக்கலன்னா ஊரில் சவுசவுன்னு ஒரு காய் இருக்கும். அந்த சவுசவோட வகை தான் இது. அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பூசாக்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த சவுசவுங்கிற காயை சேர்த்துக்கலாம். ஓகே, இதோட 200 கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு மட்டும்தான் 200 கிராம் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள்,
1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரிக்கா பவுடர். அதாவது இந்த மிளகாய் வந்து உரப்பு இருக்காது. நீங்கள் ஒருவேளை இந்த பெப்பரிக்கா தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண மிளகாய் தூளை போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே, நான் இது பெப்பரிக்கா போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது இது காஞ்ச மிளகாவை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் இதோட ஒரு 1.5 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போது நம்மளோட சூப்பு 15 நிமிஷம் கொதிச்சிருச்சு. முதலையே நான் 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. அப்புறமா இப்போது ப்ரொக்கோலி வச்சுருக்கேன், ஒரு 100 கிராமு, அதை இதில் போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த சிக்கன் வேக வச்சவங்கள அதை நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன், தூள் பண்ணி, அதையும் இதில் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா அதை இதில் போட்டுக்கிறேன். இப்போ இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்மளோட சூப்பு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போது ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். அதாவது நம்ம முதல்ல அடிப்பகுதி போட்டோம், இப்போ க்ரீனிஷாக இருக்கிற மேற்பகுதியை போடுறோம். ஓகே, அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்க்கல, இது அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நான் இப்போ இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். நம்மளோட ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. வெரி ஹெல்த்தி சூப். நீங்கள் எல்லாரும் இதை செஞ்சு பாருங்கள், இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே.